Hello viewers, I am Abbas. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா TN 11th மேக்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் சாப்டரில் எக்ஸசைஸ் 3.1ல 11 சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். இஃப் கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு a cube and secant theta minus cos theta is equal to b cube, prove that a square b square into a square plus b square is equal to 1. ஓகேவா? நான் முதல்ல இந்த ரெண்டு ஐடென்டிட்டிஸ் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பாருங்கள். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? cosecant theta minus sin theta is equal to a cube. இது ஒரு பக்கம் எழுதிக்கலாம். அதே மாதிரி secant theta minus cos theta is equal to b cube. இது ஒரு பக்கம் எழுதிக்கலாம். ஸோ முதல்ல இது பாருங்களேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா cosecant theta நம்மளால் எப்படி எழுத முடியும்? 1 by sin theta எழுதலாமா? ஸோ cosecant theta is nothing but reciprocal of sin theta. ஸோ 1 by sin theta மாற்றிட்டு இது minus sin theta is equal to a cube. ஓகேவா? ஸோ இதை நான் cross multiply பண்ணுறேன். அப்போ 1 minus sin square theta by sin theta is equal to a cube. So 1 minus sin square theta என்றது என்னது? cos square theta by sin theta is equal to a cube. और எனக்கு என்ன தேவை? நான் a மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 3 இந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போது a cube இதை நான் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். a cube is equal to cos square theta by sin theta or a is equal to cos square theta by sin theta. ஸோ இந்த 3 வந்து அந்த சைட் போச்சுன்னா கியூப் ரூட் ஆகிடும். ஸோ கியூப் ரூட்டை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1/3. ஸ்கொயர் ரூட்னா ஹாஃப் 1/2, கியூப் ரூட்னா 1/3. இப்போ நான் ஏக்கான ரிசல்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்தது சிமிலர்லி நான் இப்போ பிக்கு ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ பியில் பார்த்தீங்கன்னா secant theta minus cos theta is equal to b cube கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? இங்கே வந்து நம்ம cosecant theta 1 by sin theta எழுதணும். இங்கே நான் secant theta 1 by cos theta எழுதுறோம். ஸோ 1 by cos theta minus cos theta is equal to b cube. ஸோ cross multiply பண்ணுறேன். ஸோ 1 minus cos square theta divided by cos theta, ஏன்னா cos into cos cos square இல்லையா, equal to b cube. or 1 minus cos square theta என்னது? sin square theta by cos theta is equal to b cube. நான் இதை அப்படியே LHS rearrange பண்ணி எழுதுறேன். b cube is equal to sin square theta by cos theta or b is equal to என்ன ஆகும்? கியூப் ரூட் வருமா? அப்போ கியூப் ரூட்டை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் நமக்கு? திரும்ப sin square theta by cos theta the whole power 1/3. இப்போ நான் a and b ஓட வேல்யூஸ் ஃபைன் பண்ணேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கொஸ்டினில் உள்ள இந்த LHSல எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ LHS எழுதிக்கலாம். ஸோ LHS நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a square b square times a square into b square times a square plus b square இல்லையா? இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ a ஸ்கொயர்னா என்ன? cos square theta by sin theta the whole ஆல்ரெடி இந்த டேர்ம் 1/3ல் இருக்குது. ஓகேவா? இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி பி ஸ்கொயர் ப்ராடக்டில் இருக்குது. அதே மாதிரி பி ஸ்கொயர் என்னது? sin square theta by cos theta the whole square, சாரி the whole 1/3 ஆல்ரெடி இருக்குது அந்த இதிலே. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? பிக்கு ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் இன்டூ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா a square plus b square திரும்பவும் cos square theta by sin theta the whole இங்கே வந்து a square இருக்கா? நான் என்ன பண்ணுறேன்? சரி ஓகே, நான் அப்படியே போடுறேன். 1/3 the whole 2 அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? ப்ளஸ் இது வந்து sin square theta by cos theta b ஸ்கொயர்னா the whole 1/3 the whole square. ஓகேவா? இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் வருது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த 2வை நான் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ என்ன இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா cos square theta by sin theta the whole 2/3. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் sin square theta by cos theta the whole 2/3. ஓகேவா? இன்டூ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் cos square theta by sin theta the whole 2/3. இங்கேயும் அந்த ஸ்கொயர் உள்ள அந்த 2 உள்ளே போயிடும் 1/3ஓட. அகெயின் sin square theta by cos theta the whole 2/3. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் இந்த பவரை இங்கே உள்ளே கொண்டு போகிறேன். என்ன பண்ணுறேன்னா இந்த பவரை உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ cos பவர் 2 into 2 என்னது? 4. இப்போ 4/3 theta divided by sin theta into இங்கே பார்த்தீங்கன்னா sin பவர் 4/3. இங்கே அந்த 2/3 போச்சுன்னா sin பவர் 2/3 theta வரும். sin power 4/3 theta by cos power
2/3 theta. இது வந்து a square b square into இது என்னது இங்கே நான் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போது cos power 4/3 theta divided by sin power by sin power 2/3 theta. Cos power 4/3 theta by sin power 2/3 theta plus sin power 4/3 theta divided by cos power 2/3 theta. ஒன்றும் பார்க்க தான் அப்படி தெரியுது, ஒன்றும் இல்லை. இந்த 2/3 எல்லாத்தோடையும் பவரில் எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெசன் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சேம் டேர்ம்ஸ்லாம் வந்து மேலே கொண்டு வரேன். இப்போ இது வந்து cos power 4/3 theta into இந்த cos power 2/3 theta நான் நியூமரேட்டர் கொண்டு வரும்போது cos of -2/3 thetaவும் மாறிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் அந்த சைன் டேர்மையும். ஸோ sin power 4/3 theta into இந்த sin 2/3 theta மேலே கொண்டு வரும்போது என்ன ஆகிடும்? sin power -2/3 theta. ஒன்றும் இல்லை, இந்த டினாமினேட்டர் டேர்ம்ஸ் நான் நியூமரேட்டருக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்ட்டு இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. நான் அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன்? க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். cos power 4/3 theta cos power 2/3 theta plus sin power 4/3 theta sin power 2/3 theta divided by sin power 2/3 theta cos power 2/3 theta. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காஸ் ரெண்டுமே பேஸ் சேமாக இருக்கா? இப்போ நம்ம பவர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். அப்போது அப்படி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4/3 - 2/3 என்னம்மா டினாமினேட்டர் சேமாக இருக்கா? அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணலாம்? நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். 4 - 2 என்னது 2. ஸோ 2/3. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? cos power 2/3 theta into இங்கே சைன்லேயும் பாருங்கள் அதே தான். அப்போது sin power 2/3 theta. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் பேஸ் சேமாக இருக்கும். நம்ம பவர் ஆட் பண்ணலாமா? அப்போது 4 + 2 என்ன? 6. அப்போ cos power 6/3 theta ப்ளஸ் sin பவர் இங்கே என்னது சைனுக்கும் 4/3 + 2/3 6/3 theta divided by cos power 3/3 theta into sin power 2/3 theta. ஸோ இந்த cos power 2/3 theta இந்த cos power 2/3 thetaவும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த sin 2/3 thetaவும் இந்த sin power 2/3 thetaவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3யும் 6ம் கேன்சல் ஆகி 2 வரும். இங்கேயும் பவரில் 3யும் 6ம் கேன்சல் ஆகி 2 வரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது நம்மக்கிட்ட? வெறும் அந்த நியூமரேட்டர் தான் இருக்குது. cos square theta ப்ளஸ் sin square theta. ஸோ cos square theta ப்ளஸ் sin square thetaவோட வேல்யூ என்ன? 1. அதான் என்னது நம்மளுடைய RHS. Hence proved. Thanks for watching. Like, share and subscribe. If you have any doubts, kindly comment in the comment section. Thank you.